நந்தன் வந்து நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பிரச்சனையை கொடுக்கல. ஆனால் பிரச்சனையை கொடுத்தா இந்த படம் பெருசாகிடும், அதனால அமைதியாக இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு இன்னைக்கு நீங்கள் சமூகத்தில் நடக்கிற அவலங்களை சொன்னீங்கனாலே நீங்கள் ஆளுங்கட்சிக்கு எதிரான ஆளாக பார்க்கப்படுவீங்க. அப்போ இது ஆளுங்கட்சியாக இருக்கோ, அதிமுக இருக்கோ, திமுக இருக்கோ, நீங்கள் நடக்கிற நிகழ்வுகளை சொன்னீங்க அப்படின்னாலே ஆட்சிக்கு எதிரானவர்னு பார்க்கப்படுவீங்க. அதனால தான் நிறைய பேர் உண்மை சம்பவங்களை படமாக்குறேன்னு சொல்லிட்டு நான் 400 வருஷத்துக்கு முன்னால் நடந்தது, 40 வருஷத்துக்கு முன்னால் நடந்துச்சுன்னு சொல்லி சில குறிப்பா சமூக நீதி சம்பந்தப்பட்ட படங்களை சொல்றாங்க. அப்படின்னு சொல்றப்ப என்னன்னா 100% என் மாநிலம் சமூக நீதி மாநிலமா இருக்குன்ற சொல்ற துணிச்சல் உங்களுக்கு கிடையாது. அங்க நடக்குது இங்க நடக்குதுன்னா எங்க நடந்தாலும் தப்பு தப்பு தாங்க. வெள்ளச்சட்டையில எந்த இடத்துல கருப்புமைப்பட்டாலும் கருப்பு கருப்பு தான். இந்த நிமிஷம் வரைக்கும் நான் ஒரு சின்ன படத்தை பண்ணிட்டு போராடிட்டு இருக்க சூழல்ல நான் எழுதின கதைக்கு ஒரு பெருந்தொகையை கொடுக்க பல நிறுவனங்கள் முன் வர்ற இந்த சூழல்ல கூட அது எதுக்குமே நான் ஓகே சொல்லாம நான் அமைதி காக்குறேன். ஏன்னா அவங்களுடைய படங்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம், பரபரப்பு, அந்த படங்கள் உருவாகிறது தொடங்கி ரிலீஸ் ஆகிற வரைக்குமான அந்த பரபரப்பான சூழல் உங்க படங்களுக்கு இல்லை அப்படின்னா அது ஏன் பிரச்சனை இல்லை. நேயர்களுக்கு வணக்கம். கத்துக்குட்டி உடன்பிறப்பே நந்தன் பட இயக்குனர் சரவணன் சார் நம்ம கூட இருக்காங்க. அதையும் தாண்டி முன்னாள் பத்திரிகையாளர், மிகப்பெரிய எழுத்தாளர் நம்ம கூட இன்னைக்கு உரையாடலுக்காக இருக்காங்க. நிறைய உரையாடல் இருக்குது. நம்மளுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இவங்க கிட்ட இருந்து கிடைக்குமா அப்படிங்கிறது இந்த உரையாடல இருந்து தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஸோ இப்போ நீங்க நீண்ட காலமாக பத்திரிகையில தான் வந்துட்டு பயணம் செஞ்சிருக்கீங்க. இந்த திரைத்துறையில வந்து ஒரு 10 வருட காலமா வந்து பயணிச்சிட்டு இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு பட்டம் கூட இருக்கு, அதாவது கதை சொல்லும், அழகாக கதை சொல்லக்கூடிய எழுத்தாளர் அப்படின்றது தமிழக அரசு கூட உங்களுக்கு வந்து விருது கொடுத்திருக்காங்க. எப்படி இந்த பத்திரிகையாளரை தாண்டி எப்படி இந்த திரைப்பயணத்துக்குள்ளார உங்களுக்கு எது வந்து உங்களை வர்றதுக்கான தூண்டுனது? இல்லை, சினிமாவை ஒரு வலிமையான ஊடகமாக தான் நான் பார்க்குறேன். அதாவது ஒவ்வொருத்தரும் கதை சொல்கிற விதம் ஒவ்வொன்றா இருக்கும். கமர்ஷியல் படம் பண்ண வருவாங்க, யதார்த்த படங்கள் பண்ண வருவாங்க. ஆனால் நான் எப்படி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, நான் 15 வருஷம் பிரிண்ட் மீடியாவில் வேலை பார்த்தேன். இதுக்கு அடுத்து நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்த ரொம்ப உரக்க பல கோடி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பிரிண்ட் மீடியா சரியாக வராது. சினிமா நல்ல சாதனமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் முதல் படம் நான் மீத்தேன் எதிர்ப்பு படமாக இது பண்ணப்போ வந்து கத்துக்குட்டி பண்ணேன். நம்ம எழுத்தில் சொன்னதை விஷுவலில் சொல்லுவோம் அப்படிங்கிற எண்ணம் தான் சினிமாவை நோக்கி தள்ளி கொண்டு வந்துச்சு. மக்களுக்கு சீக்கிரமா கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஊடகமா இது. சினிமாவிலையுமே நான் ஒரு பத்திரிகையாளர் தான் இருக்கேன் நான் நினைக்கிறேன். நல்ல விஷயம் சார். அப்புறம் நீங்க வந்து பத்திரிகையாளர்களை தாண்டி இப்போ வந்து நந்தன் படம் வந்தது, போஸ்ட் பார்த்தேன் உங்களுடைய இது. சமுத்திரக்கனி சார், சசிகுமார், நீங்க அப்படியே போட்டுட்டு நந்தன் 2 வந்து ப்ரமோஷன் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க. பட் நந்தன் அந்த டைட்டிலே பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறைய எதிர்ப்புகளும் இன்னல்களும் நீங்க சந்திச்சிருப்பீங்க அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். அது உண்மையா? அப்போ நந்தன் 2 வந்து நீங்க இப்போ வெளிப்படையா கொடுத்துருக்கீங்க. மறுபடியும் இன்னல்களும் பிரச்சனைகளும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குறதா நினைக்கிறீங்களா? நந்தன் படத்தை பண்ண நினைச்சப்போ இவ்வளவு சவால்களும் இவ்வளவு நெருக்கடிகளும் வரும்னு நல்லா தெரியும். ஏன்னா இன்னைக்கு நீங்க சமூகத்துல நடக்கிற அவலங்களை சொன்னீங்கனாலே நீங்க ஆளுங்கட்சிக்கு எதிரான ஆளா பார்க்கப்படுவீங்க. அப்போ இது ஆளுங்கட்சியா இருக்கோ, அதிமுக இருக்கோ, திமுக இருக்கோ, நீங்க நடக்கிற நிகழ்வுகளை சொன்னீங்க அப்படின்னாலே ஆட்சிக்கு எதிரானவர்னு பார்க்கப்படுவீங்க. அதனாலதான் நிறைய பேர் 20 வருஷத்துக்கு முன்னால் நடந்துச்சு, 40 வருஷத்துக்கு முன்னால் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கதையை கொண்டு போயிடுறாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, 40 வருஷத்துக்கு முன்னால ஒரு அநீதி நடந்துச்சு நீங்க சொல்றப்ப அந்த அநீதி இன்னைக்கு நடக்கலைங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை நீங்க உருவாக்கிடுறீங்க. ஆனா 40 வருஷத்துக்கு முன்னால நடந்த அநீதியை விட 40 வருஷத்துக்கு முன்னால நடந்த வன்கொடுமைகளை விட அதிக வன்கொடுமைகள் இப்ப கண்ணு முன்னால் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு படைப்பாளன் சமூகத்தை பிரதிபலிக்கிறவனா இருக்கணும். அப்ப நீங்க வந்து இன்னைக்கு என்ன நடக்குது இதை சொல்றதுக்கான உளத்துணிச்சல் உங்களுக்கு இருக்கணும். இல்லையா நான் ஒரு கமர்ஷியல் படம் பண்றேன், நான் வேற ஒரு மாதிரியான படம் பண்றேன்னு போயிடணும்.
உண்மை சம்பவங்களை படமாக்குறேன்னு சொல்லிட்டு நான் 400 வருஷத்துக்கு முன்னால் நடந்தது, 40 வருஷத்துக்கு முன்னால் நடந்துச்சுன்னு சொல்லி சில குறிப்பா சமூக நீதி சம்பந்தப்பட்ட படங்களை சொல்றேன். அப்படின்னு சொல்றப்ப என்னன்னா, இன்னைக்கு சமூகம் சரியாயிடுச்சு, ஒரு காலத்துல காலில் செருப்பு போட்டு போறதே பிரச்சனையா இருந்துச்சு, இப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. ஆனா இன்னைக்கும் இவ்வளவு கல்வி அறிவு பெற்ற காலகட்டத்திலையும் கூட சமூக நீதிக்கான குரல்களும் போராட்டங்களும் இவ்வளவு வலுவான பிறகும் கூட ஆஹ் அதுக்கான முழு தாக்கம் தமிழ்நாட்டில் உருவாகி இருக்கா அப்படின்னா கிடையவே கிடையாது. இன்னைக்குதான் நல்லா படிச்ச ஒரு காரணத்துக்காண்டி ஒரு தலித் மாணவனை வகுப்பறைக்குள்ள புகுந்து வெற்ற அநியாயம் இன்னைக்கு நடக்குது. குடிக்கிற தண்ணியில மலத்தை கலக்கிற கொடூரம் உங்க கண்ணு முன்னாலதான் நடக்குது. இது 50 வருஷத்துக்கு முன்னால் நினைச்சா நடக்கல. அப்போ இன்னைக்கு நடக்கிறத நம்ம சொல்லி ஆகணும், அதுக்கு என்ன எதிர்ப்பு வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு தான் நம்ம நந்தன் பண்ண ஆரம்பிச்சோம். நந்தன் வந்து நாங்க எதிர்பார்த்த அளவுக்கு பிரச்சனையை கொடுக்கல, ஆனா பிரச்சனையை கொடுத்தா இந்த படம் பெருசாயிடும், அதனால அமைதியா இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சில பேரை யோசிக்க வச்சு பாருங்க. அது நடுக்கத்தை கொடுத்துச்சு. அந்த ஒரு தைரியம் இருக்குல்ல, அதாவது பாத்துக்கலாம்டா யாரு என்ன பண்ணாலும் சரி, நம்ம பண்றோம்டா அப்படின்ற ஒரு தைரியம் இருக்குல்ல, அந்த துணிச்சல் இருக்குல்ல, அது எப்படி நீங்க பத்திரிகையாளரா இருக்கிறதுனால அந்த தைரியம் அந்த துணிச்சல் வந்ததா? பத்திரிகையாளராக இருந்தப்ப எனக்கு துணிச்சல் இல்லைன்னு சொல்றேன். பத்திரிகையாளராக இருந்தப்ப நான் என்னை முன்னிறுத்திக்கிற ஒருத்தனா இருந்துட்டேன். சமூகத்துக்கான குரல்களை எவ்வளவு வலிமையா சொல்லியிருக்கேன்னு யோசிச்சு பார்த்தா இன்னும் பெருசா சொல்லியிருக்கலாம், ஆனா அதையெல்லாம் சொல்லாம விட்டுட்டேங்கிற குற்ற உணர்வு இப்பவும் இருக்கு. சரி, சினிமாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம அதுல ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு. பெரும்பாலும் இதுல நம்ம வந்து நெருக்கடி பிரச்சனை எதிர்கொள்றது வந்து பண ரீதியான பிரச்சனைகள் தான் நமக்கு மிகப்பெரிய தலைவலியை கொடுக்கும். ஏன்னா இந்த மாதிரியான படத்துக்கு ஃபைனான்ஸ் பண்ண யாருமே வரமாட்டாங்க, தயாரிக்க யாரும் முன் வரமாட்டாங்க. அப்ப இதுல பெரிய லாபமும் வராது. இதுல நிச்சயமா சொல்றேன், இந்த மாதிரியான படங்கள் பண்றப்போ உங்களுக்கு லாபத்தை நீங்க எதிர்கொள்ளவே முடியாது. அப்ப நஷ்டம்தான் வரும், பிரச்சனை தான் வரும். அப்படிங்கிறப்ப பண பிரச்சனையே உங்களை வந்து கழுத்தளவு பிரச்சனைக்கு மூழ்கடிச்சிடும். அதை தாண்டி மற்ற பிரச்சனைகள், விமர்சனங்கள், சும்மாப்பா இந்த மாதிரி சாதியை சொல்லி படம் எடுத்தா பேர் வாங்கலாம்னு நினைக்கிறாங்க, சாதியை சொல்லி படம் எடுத்தா போராளிங்கிற பட்டம் வாங்கலாம்னு நினைப்பாங்க, சும்மா ஏதாச்சும் ஒரு மூலையில நடக்கும் அதை வந்து பூதாகரப்படுத்திக்கிட்டு தமிழ்நாடே இப்படித்தான் அப்படின்னு சித்தரிப்பாங்க. அந்த கட்சிக்காண்டி இதை பண்ணியிருப்பாங்க, இந்த கட்சி தயவுல அப்படி பண்ணியிருப்பாங்க, இப்படின்னு பல உள்ளர்த்தங்கள் கற்பிக்கப்படும். நான் என்ன சொல்றேன்னா, இப்பேற்பட்ட சம்பவங்கள் நடக்குது, நம்ம கண்ணு முன்னால் நடக்குது. நீ உன் கண்ணை கட்டியிருந்தீங்கன்னா அந்த கட்டை அவுத்துட்டு வா, நான் கூட்டிட்டு போய் காட்டுறேன்னு சொல்லிட்டேன். இதுக்கு மேல எதாவது சொல்ல முடியுமா? இப்பவும் கூட சொல்றாங்க, இல்ல சார் அப்படியெல்லாம் கிடையாது தமிழ்நாட்டுலன்னு என்கிட்ட ஆர்குமெண்ட் பண்றவங்க அவ்வளவு பேர் இருக்காங்க. தலித் பஞ்சாயத்து தலைவர்கள் எல்லாம் சூப்பரா சொகுசா சுதந்திரமா வாழ்றாங்க. நீங்க வந்து யாரோ ஒரு சில பிளேஸுக்காண்டி பண்றீங்களே அப்படின்னு கேட்கறாங்கல்ல. அவங்களுடைய அறியாமையை நினைச்சு வேணா நம்ம வருத்தப்படலாமே தவிர அவர்களுடைய விமர்சனங்களை நம்ம வந்து சட்டை பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை. பரவாயில்ல, நீ உன்னுடைய கருத்துல வலிமையா இரு, நான் என்னுடைய கருத்துல நான் இன்னும் வலிமையா இருப்பேன். இப்ப ஒரு சில இளைஞர்கள் கேட்டோம்னா அவங்க சொல்ற விஷயம் என்ன இருக்குன்னா, ஜாதியா நாங்க மாமா மச்சனா தானே பேசிட்டு இருக்கோம், பழகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்கு. அதெல்லாம் இப்பெல்லாம் இந்த எங்கேயோ நடந்த கதை, நீங்களே சொன்னீங்களே ஸ்டார்டிங்ல, எப்பயோ நடந்த கதையை வந்து இப்ப வந்து இது பண்றது அப்படிங்கிறது ஒரு சில இளைஞர்கள் இப்ப பேசப்பட்டுட்டு இருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மற்ற மாநிலங்களை விட இப்ப தமிழ்நாடு எல்லா வளர்ச்சியிலும் இருக்கட்டும், பொருளாதார ரீதியிலையும் சரி, இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இப்படி நந்தன் படம் நீங்க ஃபர்ஸ்ட் பார்ட் எடுத்தீங்க இல்லையா, அதுல வந்துட்டு ஒரு பஞ்சாயத்து தலைவர், பட்டியலை நிறுத்தவங்க சேர்ந்தவங்களுக்கு என்ன மாதிரி கொடுமைகள் இருக்குன்றத வந்து நீங்க மைய கருத்தை வச்சு பேசப்பட்டிருக்கீங்க. சரி, அப்போ அதை நோக்கிதான் இந்த நந்தன் 2 இருக்குமா? அப்ப தமிழக இளைஞர்களுக்கு இன்னும் இது போல கதைகள் தேவைப்படுதா? இல்லைங்க, என் மண்ணில் என்ன பிரச்சனை நடக்குதோ அதைத்தான் நான் எடுக்க முடியும். நீங்க தமிழ்நாடு வந்து ஊபியை விட மேலான மாநிலமா இருக்கு அப்படிங்கிறதுக்காண்டி ஊப்பியில் நடக்கிற ஒரு கொடுமையை பத்தி நான் படம் எடுக்க முடியாது. என் மண்ணை என் மக்களை பிரதிபலிக்கிற படைப்பு தான் எனக்கு பண்ண முடியும். அப்ப இளைஞர்களுக்கு இது போல படங்கள் இன்னும் நிறைய படைப்புகள் வேணும் அப்படின்னு சாதி இருக்கிற வரைக்கும் சாதி சம்பந்தப்பட்ட படங்கள் வரும், அரசியல் வன்கொடுமைகள் இருக்கிற வரைக்கும் அரசியல் வன்கொடுமைகள் சம்பந்தப்பட்ட படம் வரும். நீங்க ஏன்டா அந்த படம் எடுக்கிறீங்கன்னு கேட்க கூடாது, ஏன்டா இப்படி நடக்குதுன்னு கேட்கணும். இங்க வந்து பிரச்சனை என்ன தெரியுமா, ஏன் இந்த பிரச்சனை பத்தி பேசுறேன்னா கேட்கறாங்களே தவிர ஏன் இந்த பிரச்சனை நடக்குது, உங்களுடைய சமூக நீதி அரசுல ஏன் இந்த மாதிரியான நெருக்கடிகளுக்கு இடம் கொடுக்குறீங்கன்னு யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏன் இதை சொல்றீங்க? எங்கேயோ நடக்குது அப்படின்னா எங்கேயோ நடந்தா அது அநீதி கிடையாதா? அநீதிதான். 100% என் மாநிலம் சமூக நீதி மாநிலமா இருக்குங்கிற சொல்ற துணிச்சல் உங்களுக்கு கிடையாது.
அங்க நடக்குது இங்க நடக்குதுன்னா எங்க நடந்தாலும் தப்பு தப்பு தாங்க. வெள்ளச்சட்டையில எந்த இடத்துல கருப்பு மை பட்டாலும் கருப்பு கருப்பு தான் சார். அக்குள்ள கருப்பா இருக்கு அப்படின்னா அதுக்காக என்ன பண்ண முடியும்? இருக்கிற கருப்பை சுட்டி காட்டுறது தப்பா இருக்கு உங்களுக்குன்னா அந்த கருப்பை சொன்னதுக்கு அப்புறமாச்சும் நீங்க அகற்றுங்களே. இன்னைக்கும் தலித் பஞ்சாயத்து தலைவர்கள் எங்கெங்க இருக்காங்க? அவங்கள வந்து சரி பண்ணிடலாம், அவங்களுக்கான முழு உரிமை கிடைக்க வைக்கலாம் அப்படிங்கிறது வந்து சாதியை ஒழிக்கிற அளவுக்கு கஷ்டமான பிரச்சனை எல்லாம் கிடையாதுங்க. ஒரு மாவட்ட ஆட்சியர் நினைச்சாருன்னா அவர் மாவட்டத்துக்கு உட்பட்ட தலித் பஞ்சாயத்து தலைவர்கள் அத்தனை பேருக்கான அங்கீகாரத்தையும் அடையாளத்தையும் அவர் உருவாக்கி கொடுக்க முடியும். ஒரு மாவட்டத்துக்கு உட்பட்ட தலித் பஞ்சாயத்து தலைவர்கள் அதிகபட்சம் ஒரு 40 இருந்து 50 பேர் இருப்பாங்க. அந்த 50 பேருக்கும் மாதத்துல ஒரு தடவை அவர் போன் பண்ண முடியாத கலெக்டர், சார் நான் விழுப்புரம் கலெக்டர் பேசுறேன், என்ன உங்க பஞ்சாயத்துல எல்லாம் ஓகேயா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது இல்ல, அப்படி எதுவும் பிரச்சனை தான் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த சரகத்துக்கு உட்பட்ட இன்ஸ்பெக்டரை எப்ப நீ வாரத்துக்கு ஒரு தடவை போயிட்டு அந்த பஞ்சாயத்து தலைவர் பார்க்கணும், நேர்ல போய் பார்க்கணும். எத்தனை கிராமங்களை சார் நீங்க நோக்கி போயிருப்பீங்க? நான் குறைஞ்சபட்சம் ஒரு 80 இருந்து 200க்கு மேற்பட்ட கிராமங்கள். ஓகே. குறிப்பா நான் வந்து இதுக்கான இந்த படத்துக்கான பணியா நான் பத்திரிகை துறையில் இருந்தப்பவே இந்த மாதிரி கிராமங்களுக்கு போனாலும் இங்க தலித் பஞ்சாயத்து ஆட்சி இருக்கா அப்படின்னு கேட்டு அது உபரி வேலைதான், ஆனாலும் எனக்கு அதை தெரிஞ்சுக்கிட்டுங்கிற. அப்ப இவ்வளவு பயணம் பண்ணிருக்கீங்க, இது ஏன் ஒரு டாக்குமெண்ட்ரியா வந்து நீங்க படமா பண்ணியே தீர்வு கொடுக்குறீங்க, டாக்குமெண்ட் பண்ணி என்ன பண்ண சொல்றீங்க நீங்க? இல்ல அதாவது பண்ணிருந்தா இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யம், இன்னும் அழுத்த திருத்தமா நம்ம வந்து நந்தன் படமே பாத்தீங்களாங்க. அதாவது சசிகுமார் உள்ள வந்தப்போ சரி, அதுக்கப்புறம் அந்த படத்தை கொஞ்சம் ரசனையான படமா மாத்துறது எதுக்கு அப்படின்னா, ரொம்ப டாக்குமெண்ட்ரியா பண்ணோம்னா அது ரீச்சே ஆகாது, உங்களுக்கு பேர் வாங்கி கொடுக்கும், ஆனா அந்த பிரச்சனைக்கு தீர்வு அமையும்னா தீர்வு அமையாது. நான் முக்கியமா என்ன நினைச்சேன்னா, அந்த படம், இந்த படம் யாருக்காக எடுக்கப்பட்ட படம்னா தலித் மக்களுக்காக எடுக்கப்பட்ட படம் கிடையாது. அந்த மக்களை ஆட்டுவிக்கிற சக்தியா இருந்துகிட்டு அத பெருமையா நினைக்கிறாங்கல்ல, அந்த மக்கள் மனசுல டே நீ பண்றது வந்து மிக தவறான ஒரு விஷயம். சக மனுஷன் ஒரு சபையில ஒரு அங்கீகார அடையாளுக்கு வர்றப்ப அதை நீ கீழே பிடிச்சி இழுக்கிறது இருக்குல்லடா, அது ஒரு சமூகத்தையே பின்னோக்கி இழுக்கிறதுக்கு சமமான கொடுமைடா அப்படின்னு யாரு இந்த ஆதிக்கத்தை உருவாக்குறாங்களோ அவங்க மனசுல அவங்களோட நியாயத்தராசு அப்படி ஆட்டு வச்சு பாக்குறதுதான் எண்ணம். மற்றபடி இது அரசு என்ன பண்ணும், அந்த தலித் மக்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்க காலகாலத்துக்கு பொறுத்துட்டு தானே இருக்காங்க, சகிச்சுட்டு தானே இருக்காங்க. இப்போ திருமதி வித்யா அவங்க போஸ்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையா, குடியரசு தினத்தன்று கொடியேத்துறாங்க. அப்போ அந்த போஸ்ட் பண்ண அந்த வாய்ஸ் கூட நீங்க போஸ்ட் பண்ணியிருந்தீங்க. நல்ல நன்றி சொல்லி இல்ல அது நாங்களும் கேட்கறதுக்கான ஒரு இது கிடைச்சது அப்படிங்கும்போது பெருமையான விஷயமா இருக்குது. அப்படி இருக்கும்போது இப்போ அவங்களுக்கு வந்து இப்போ நீங்க ஒரு படத்துக்கு சொல்லிட்டீங்க, ஆனா அந்த வெற்றியை வந்து அவங்க கொண்டாடுறாங்களா இல்லையோ அதுக்கப்புறம் தான் நந்தனை வந்து தோண்டி பாக்குற மாதிரி இப்ப எங்களுக்கு உருவாயிருக்கு. இப்போ நந்தன் படம் மூலமா இப்படி ஒரு இதை வந்து ஒரு படைப்பை மூலமா இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கறத நந்தனை மறுபடியும் தோண்ட வச்சிருக்கக்கூடிய ஒரு கதையா திரும்ப தோண்ட வைக்குது, நந்தனை திரும்ப பார்க்க வைக்கிறத விட நான் என்ன சொல்றேன்னா, ஒரு தலித் பஞ்சாயத்து தலைவர் கொடி ஏத்திட்டு சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த தேசம் குடியரசு 77 வருடங்களை கடந்திருக்குங்கிறது எவ்வளவு பெரிய வேதனை. அவங்க வந்து 77 வருடம் காத்திருக்க வேண்டியதா இருக்கு இந்த மாதிரி ஒரு போராட்டத்துக்காக அப்படின்னு. இன்னமும் அப்ப மறுபடியும் இன்னும் வேணும்ன்றீங்களே, மறுபடியும் இது போல இன்னும் விஷயங்கள் வந்து நடக்காம இருக்கணும், இன்னும் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனாலதானே இப்ப நந்தன் 2 இது மாதிரி படைப்புகள் இருக்குமா? நந்தன் 2 வந்து தலித் மக்களுக்கு எதிரான கொடுமைகளை மட்டும் சொல்லாம அந்த கொடுமைகளை தலித் மக்கள் எவ்வளவு புரட்சிகரமா எதிர்கொள்ளணும், அந்த தடைகளை எப்படியெல்லாம் உடைக்கணும் அப்படிங்கிறதுக்கான நம்பிக்கையை உருவாக்குற படமா இருக்கும். எங்களுடைய கதை திரைக்கதை அந்த மாதிரி தான் உருவாகி இருக்கு. சமுத்திரக்கனி சட்ட சொன்னப்போ, சசிகுமார்ட்ட சொன்னப்போ அதை இதுதான் நம்ம முக்கியமா பண்ணணும், பிரச்சனைகளை சொல்லிட்டோம், தீர்வு சொல்லணும், அதுக்காக தான் நந்தன் 2 எடுக்கிறதுக்கான நோக்கம். அடுத்தது சுவாரஸ்யமான ஒரு இது, புத்தக வெளியீட்டு விழாவில் கூட சங்காரம் நாவலை பற்றி நிறைய பேர் பேசினாங்க. அதுல வந்து சசிகுமார் வந்து மார்ட்டின் கேரக்டருக்கு நான் தான்டா பண்ண போனோம் அப்படின்ற மாதிரி ஒரு இதை சொல்லி இது பண்ணது. அந்த சூரி மார்ட்டின் அந்த கதையுடைய ஒரு ஒன்லைன் கதை தான் நான் பார்த்து பேசினதை வச்சு நான் அனலைஸ் பண்ணது. சொல்லிட்டு அவங்க சொல்ற விஷயம் வந்து 2 தாதாக்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த கதையிலேயே வந்து ரொமாட்டிக் சீன்ஸ்லாம் இருக்கும், காதல் காமம் எல்லாமே கலந்ததா இருக்கும், ரத்தம் இருக்கும், வன்முறை இருக்கும் அப்படிலாம் சொல்றாங்களே, எப்படி சார்? சங்காரம் வந்து ஜூனியர் விகடனில் தொடராக கேட்டாங்க. ஜூனியர் விகடனில் ஒரு எல்லா தரப்பு வாசகர்களையும் குறிப்பாக பெண் வாசகர்கள் உட்பட எல்லாரையும் ஈர்க்கிற விதமாக ஒரு தொடர் வேணும், ஒரு நல்ல தொடர் அமையலேங்கிற ஏக்கம் இருக்குது, நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னப்போ 15 வருஷம் நீ ஜூனியரில் வேலை பார்த்துருக்க, அதனால் வாசகருடைய பல்ஸ் உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி தான் ஆசிரியர் கலைச்செல்வனும்
இதழாசிரியர் வேலும் அணுகுனாங்க. எனக்குமே நிறைய பேர் வந்து என்னுடைய படங்கள் பார்த்துட்டு, நல்ல ஒரு கமர்ஷியல் படம் பண்ணலாமே, கமர்ஷியல் கதைகள் நீ பண்ண மாட்டியா? எழுத மாட்டியா? அப்படின்னு நிறைய பேர் கேட்டப்போ, எனக்கு அந்த மாதிரி கதையெல்லாம் நிறைய தெரியும். உங்களை விட இந்த மாதிரி தாதாக்கள், அருவா, ரத்தம் அதையெல்லாம் நான் ஒரு கல ஆய்வாகவே நிறைய பண்ணியிருக்கேன். ஆனாலும் சில விஷயங்களை நான் படமாக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல தோணுச்சு எனக்கு. சங்காரம் நாவல் ரத்தம் தெறிக்க தெறிக்க எழுதப்பட்ட நாவல். அது உள்ளர நீங்கள் சொல்கிற மாதிரி வன்முறை இருக்குது, ரத்தம் இருக்குது, ஜாதி இருக்குது, காமம் இருக்குது, பெண்களுடைய போராட்ட வாழ்வு இருக்குது, எல்லாமே அந்த நாவலுக்குள்ள இருக்குது. சங்காரம் நாவலை படிச்சுட்டு இன்னைக்கு தமிழ் சினிமாவில் சொல்லி வச்சு வெற்றிகளை கொடுக்குற $1 மில்லியன் நிறுவனம் இந்த கதையை நாங்கள் படமாக்க தயாராக இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அதை தாண்டி சசிகுமார் ரூட்டில் சில பேரும், ஒளிப்பதிவாளர் வேல்ராஜ் ரூட்டில் சில பேரும், சார் இப்போவே இதை நாங்கள் ஒப்பந்தம் பண்ண தயாராக இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் நான் ஒரு சின்ன படத்தை பண்ணிட்டு போராடிட்டு இருக்க சூழலில் நான் எழுதின கதைக்கு ஒரு பெருந்தொகையை கொடுக்க பல நிறுவனங்கள் முன் வர்ற இந்த சூழலில் கூட அது எதுக்குமே நான் ஓகே சொல்லாமல் நான் அமைதி காக்குறேன். ஏன்னா ஒரு எழுத்தாவே இப்படி ஒரு புத்தகம் எழுதணுமா, இப்படி ஒரு தொடர் நம்ம பண்ணணுமா அப்படின்னு யோசிச்சேன்னா இதை படமாக பண்ணவுமா அப்படின்னு நான் யோசிக்கிறேன். இந்த கதைகள் இந்த சமூகத்தில் என்ன விதமான தாக்கத்தை உருவாக்கும் அப்படிங்கிற பயம் நிச்சயமாக எனக்கு இருக்குது. இந்த படத்தை பண்ணால் நிச்சயமாக ஒரு கமர்ஷியல் டைரக்டராக நான் ஜெயிக்கலாம். படத்துக்கான பிஸ்னஸ் பெருசாகும், எனக்கான பிஸ்னஸும் பெருசாகும். ஆனால் அது இந்த மண்ணில் எப்பேற்பட்ட பிரதிபலிப்பை உருவாக்கும் அப்படின்னு, இன்னொருத்தன் கையில் அருவாள் எடுக்க வச்சிருமா, ரத்தம் தான் தீர்வுங்கிற எண்ணத்தை உருவாக்குமா, ரொம்ப அமைதி வழியில் பயணிக்கிறவங்க மனசில் வன்முறை தூவுமா, இப்படி பல கேள்விகள் இருக்குது. தயாரிப்பாளர் யுவராஜ் மறுபடியும் வந்து நேரில் சந்திச்சு, சார் நான் மேடைக்காகலாம் சொல்லலை, உங்கள் புத்தகத்தை கம்ப்ளீட்டாக படித்தேன், ஒரு 10 திரைக்கதைகள் உள்ளர இருக்குது, நான் அந்த படத்தை பண்ண தயாராக இருக்கேன் அப்படின்னு சொன்னப்போ கூட இன்முகமாக அதை கடந்தேனே தவிர ஆம் இல்லை அப்படின்னு நான் எதையுமே சொல்லலை. அது முழுக்க முழுக்க அது வந்து திரைக்கதைக்கான ஒரு பயணமா தான் நீங்க அந்த தொடரை கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, அப்படிதானே? ஆமாம். ஓகே. அப்போ வந்து திரைப்படம் வர்றதுக்கான அதான் ஓப்பன் ட்ராக் பண்ணிட்டீங்க. அப்ப நாங்க தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். திரைப்படமாக பண்ணுறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது, நான் பண்ணுவேனாங்கிறது தெரியல. இல்ல சார், அதெல்லாம் எப்படி சார் ஓப்பன் டாக் பண்ணிருக்கீங்க? நாங்க எங்களோட எதிர்பார்ப்பு இருக்குல்ல, நீங்க உங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கு. நீங்க இப்படிப்பட்ட ஒரு படைப்பை கொடுப்பீங்க மக்களுக்கான. எப்பவுமே உங்களுடைய படைப்புகள் எல்லாமே பாத்தீங்கன்னா மக்களை முன்னிறுத்தி இருக்கக்கூடிய, மக்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்த சொல்லக்கூடிய விஷயமா தான் அந்த படைப்புகள் இருக்கும் பட்சத்துல இது போன்ற கதைகளை வந்து மக்கள் வந்து வரவேற்றுக்கு தான் இருக்காங்க. ஒரு தரர் வந்து நெகட்டிவிட்டியா பேசினாலும் ஒரு சாரர் வந்து இந்த மாதிரி படைப்புகளுக்கான ஆடியன்ஸ் இருக்க தானே செய்யறாங்க. ஸோ அது வந்து வரவேற்கிறோம் சார். உங்களோட படைப்புகளை கண்டிப்பா நாங்க வரவேற்கிறோம். எப்படா அடுத்த இது இருக்கும் அப்படின்றதான் இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா இயக்குனர் மாரி செல்வராஜா இருக்கட்டும், ரஞ்சித் அவங்களா இருக்கட்டும், அவங்களுடைய படைப்புகளும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுடைய படைப்புகளோட ஒத்து போற மாதிரிதான் இருக்கும். அதாவது ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வலி வேதனைகளை சொல்லக்கூடிய படமா அவங்க வந்து கதைக்களமா வச்சு எடுக்கிறாங்க. பட் அவங்களுக்கு வந்து ஒரு படம் வெளியில வருது அப்படின்னாலே அது ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு நிறைய பிரச்சனைகளையும் இன்னல்களையும் சந்திக்கிற மாதிரி இருக்குது. பட் உங்களுக்கும் அதே வழியில இருக்கு அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த அளவுக்கு மீடியா அப்படின்ற வரும்போது நிறைய சுட்டி காட்டுறது கிடையாது. அது எனக்கு இதை வந்து நான் எப்படி உங்ககிட்ட நான் அதை பிரதிபலிக்கணும் அப்படிங்கிறது எனக்கு இப்போதைக்கு தெரியல. நீங்க தான் தெளிவா சொல்லணும். ஜாதிய கொடுமைகளை, ஜாதிய நெருக்கடிகளை திரைப்படத்துல கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கு பல முன்னுதாரணங்கள் நிறைய இருக்கு. அதை தாண்டி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரை வச்சு கூட ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வழியை சொல்ல முடியும் அப்படின்னு சொன்ன ரஞ்சித் சார்லாம் அதே மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய மாவட்டத்தோட சாதிய பிரச்சனைகளை திரையில் இவ்வளோ வலிமையாக சொன்ன மாரி செல்வராஜ், அவங்க 2 பேரையும் நம்ம அவ்வளோ குறைச்சலாம் எடை போடவே முடியாது. எல்லாரும் எதை நோக்கியோ ஓடிக்கிட்டு இருக்கிறப்போ தன்னுடைய சமூகத்துக்கான குரலாக அவங்க திரைப்படத்தை வந்து மாற்றினாங்க. இப்போ நான் வந்து நந்தன் எடுக்க பலவிதமான ஆதரவு இருக்குது அப்படின்னா அதில் அவங்களுடைய என் முன்னுதாரண படங்களும் ஒரு காரணம். அவங்க பண்ண அளவுக்கு நான் பண்ணனான்னு தெரியல. ஆனால்
இந்த மாதிரியான கொடுமைகளை நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை வலிமையா உருவாக்குனது ரஞ்சித் சார், மாரி செல்வராஜ் படங்கள் தான். அதுல மாற்று கருத்தே இருக்க முடியாது. எல்லாருமே கேட்கறது அவங்களுடைய படங்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம், பரபரப்பு, அந்த படங்கள் உருவாகிறது தொடங்கி ரிலீஸ் ஆகுற வரைக்குமான அந்த பரபரப்பான சூழல் உங்க படங்களுக்கு இல்லை அப்படின்னா அது ஏன் பிரச்சனை இல்லை. ஒரு படத்துக்கு கதை எழுதுறது மட்டும்தான் என் வேலை. ஒரு படத்தை பரபரப்பாக்குறதுக்கான வேலைகளை செய்வது என் வேலை கிடையாது. இன்னொன்று, இந்த படத்தை எப்படியாச்சும் பரபரப்பாக்கிற முடியுமா, பெரிய அளவுக்கு பேசு பொருள் ஆக்கிற முடியுமா, 100 பேர் பார்க்க வேண்டிய படத்தை 1,00,000 பேர் பார்க்குற படமாக மாற்றிட முடியுமா அப்படின்னு யோசிக்க வேண்டியது எல்லாமே தயாரிப்பாளர் தான், நான் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட பணத்தை போட்டுட்டு இந்த பணத்தை பெருசா எடுத்துடணும் அப்படின்னு நினைக்கிறப்போ அந்த விளம்பர யுக்திகள் நமக்கு தேவை. என்னுடைய பிரச்சனைகள் என்னன்னா, நான் படத்தை முடிச்சு ரிலீஸ் பண்ணாலே வெற்றிங்கிற நிலைமையில தான் என் நிலைமை இருக்கு. அப்படிங்கிறப்போ ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனைய நம்ம எவ்வளவு நேர்மையா உண்மையா சொன்னோங்கிறதோட நம்ம அமைதியா இருந்தாலே போதும் அப்படிங்கிற அளவுக்கு நான் நினைக்கிறேன். மாரி செல்வராஜ் படம் வர்றப்போ இது இப்படிதான் இருக்குங்கிற மிகப்பெரிய ஒரு விவாதம் ஆகுது. அதெல்லாம் அவருடைய முந்தைய படங்கள் உருவாக்குன தாக்கம். ஒருவேளை நந்தன் இவ்வளவு பெரிய பேசு பொருள் ஆகியிருக்கிற சூழல்ல என்னுடைய அடுத்த படம் அப்படிப்பட்ட விவாதத்தை உருவாக்கலாம். ஆனா என்ன உருவானாலும் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அந்த படைப்பு எந்த அளவுக்கு பேர் வாங்குது, எந்த அளவுக்கு கொண்டாடப்படுதுங்கிறது முக்கியம் இல்லை. அந்த படைப்பு எத்தகைய தீர்வை கொடுத்தது, இதுதான் என் கேள்வி. அந்த படைப்பு எவ்வளவு கலெக்ஷன் பண்ணதுங்கிறதா தீர்வு? ஒரு 5 வருஷம் கழிச்சு ரஞ்சித் சாரோட படம் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணுச்சு அப்படி பேசுவோமா? நம்ம மாரி செல்வராஜ் சார் படம் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணுச்சு? கிடையாது. கர்ணன் படம் தமிழ்நாட்டில் எவ்வளவு பெரிய தாக்கத்தை உருவாக்குனுச்சு, அதுதான் பேசு பொருளா இருக்கும். அப்படிங்கிறப்போ இந்த ஒப்பீட்டுல நந்தன் எவ்வளவு பெரிய தாக்கத்தை உருவாக்குனுச்சு அப்படிங்கிறது நிச்சயமா நாளை சமுதாயத்துக்கு கண்டிப்பா புரியும், பேசப்படுவாங்க. என்னுடைய அளவு வீடா அதைத்தான் நான் பாக்குறேன். அன்றைய வசூலோ, அன்றைய பரபரப்போ, அன்றைய கான்ட்ரவர்சியோ, அன்றைக்கு நீங்கள் கொண்டாடப்பட்ட விதமோ 10 வருஷம் கழிச்சு எவர் கண்ணிலும் நிக்காது. இப்போ இது இந்த லெவல்ல பாக்குறத விட இப்ப நம்ம வந்து பெரிய லெவல்ல பாத்துட்டோம் அப்படின்னா, இப்ப ஏஆர் ரஹ்மானுக்கு வந்து இப்போ ரீசெண்டா ஒரு இஷ்யூஸ் நடந்துச்சு. அதாவது 8 ஆண்டு காலமாகவும் எனக்கு வந்து வாய்ப்புகள் வந்து இல்லை அப்படின்னு ஒரு பெரிய இஷ்யூவா போனுச்சு. அதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இல்லைங்க, எல்லா கொடுவினைகளுக்குமான தீர்வா கலை இருக்கணுங்க. கலையிலேயே இவ்வளவு பெரிய தீர்வு நெருக்கடிகள் இருக்கு அப்படின்னா அதை நம்ம வந்து அதை வந்து ஒரு முன்னணி கலைஞர் இவ்வளவு பெரிய அவருக்கே இப்படி ஒரு நிலைமையா அப்படின்ற மாதிரி தானே இப்ப ஒரு கேள்வி வைக்கிற மாதிரி இருக்கு. ஆமா, அப்ப நம்ம எந்த நிலையில இருக்கிறோம்? நீங்க தான் இன்னும் சாதிய படங்கள் எடுப்பீங்களாங்கிற கேள்வியும் கேக்குறீங்க. கண்டிப்பா சார். ஏன்னா அங்கிட்டு பார்த்தாலும் அப்படி ஒரு சூழ்நிலைகள் இருக்குது, பெரிய லெவல் ஸ்டார். இங்க பார்த்தாலும் இப்படி ஒடுக்கும் முறைப்பட்ட வன்முறைகள் இப்படி எல்லாம் இருக்குது. நான் என்ன சொன்னா, ஒருத்தருடைய மதத்தின் பெயரால், ஒருத்தருடைய ஜாதியின் பெயரால் இப்பேற்பட்ட கலைஞருக்கே இந்த அநீதி நடக்குதுன்னா, நான் சொல்றது சராசரி மக்களுக்கு என்னெல்லாம் நடக்கும். ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் எதுக்கு இன்னும் இந்த நெருக்கடியிலிருந்து வெளியில வர முடியல அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா, என்னுடைய சிற்றறிவுக்கு நான் யோசிச்சேன்னா, நிலம் அவர் கையில இல்லை. அவர் ஒரு 10 சென்ட் நிலத்துக்கு உரிமையாளராக இருந்தா அவர் தட்டி கேட்டு வெளியில வர்ற இது பெருசா இருக்கும். அதோட பின்னாடி விசாரிச்சோம்னா, தலித்துக்கு நிலம் கொடுக்க கூடாது அப்படிங்கிற எண்ணம் மொத்த சமூகத்தின் மனதிலும் விதைக்கப்பட்டிருக்கு. இன்னமும் அடிமையாக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். அதாவது நான் என்னுடைய நெருக்கடிங்க, என்னுடைய இடத்தை விற்கணும் அப்படின்னா அவங்கள்ட்ட வித்துறாத அவமானம், நல்ல ரேட்டு கொடுத்தாலும் அவங்களுக்கு வித்துறாத அவமானம். அப்படிங்கிறப்ப சம்பிரதாயமா, சடங்கா, சென்டிமெண்டா அவங்களுக்கு கொடுத்தா அதுக்கப்புறம் விளங்காது. ஏற்கனவே நீ விளங்காம போய் தான் விற்க வந்திருக்க, புரியுதா? ஆனா தலித்துக்கு இடம் கொடுத்தீங்கன்னா விருத்தி ஆகாது, விளங்காது. அப்ப எப்படி எல்லாம், அதாவது ஒரு தலித்துக்கு இடம் கிடைக்க கூடாதுங்கிறதுக்கு இந்த சமூகம் வகுத்து வச்சிருக்க விஷயங்களை பாருங்க. இவ்வளவு விஷயங்கள், இவ்வளவு பின்னணிகளை உடைச்சு அந்த சமூகம் வெளியில வரணும். கண்டிப்பா.
அது போல நிறைய விஷயங்கள் இன்னும் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இடத்துல நீங்க பதிவு பண்றீங்க. நல்ல நடந்துகிட்டே விஷயம். இருக்கு, நம்ம நடந்துகிட்டே கடந்துகிட்டே இருக்கோம். இருக்கும், கடந்துகிட்டே இருக்கிறோம். என்னைக்கு முடிவு வரும் அப்படிங்கிறது தான் நம்ம எதிர்பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது. அப்ப நந்தன் 2 இன்னொரு சமூக நீதி பேசக்கூடிய ஒரு வெற்றி படமாக இருக்கணும். வாழ்த்துக்கள் சார். நன்றி, ரொம்ப நன்றி. நன்றி. இது போல இன்னொரு ஆளுமையுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.